ராகவ், விஷாலுக்கு போன் பண்ணுடா. அத்தை, அவ்வளவு நேரம் நான் அசோக் கூடவே தான் அத்தை இருந்தேன். அப்பதான் பில் பே பண்ணலாம்னு சொல்லிட்டு அசோக்க காருக்குள்ள உட்கார வச்சுட்டு போனேன். அதுக்குள்ள அசோக்க காணோம் அத்தை. நானும் ஹாஸ்பிடல் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். அசோக் நம்பருக்கு ட்ரை பண்ண, ஆனா போன் பார்த்தா கார்ல தான் இருந்துச்சு. அத்தை, அதுதான் அத்தை, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் நான் உடனே இங்க வந்துட்டேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? இப்ப என் புள்ளைய நான் எங்கன்னு போய் தேடுறது? அசோக், உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் ஆகுது? அத்தை, சாரி அத்தை. அசோக்குக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு நான் தான் அசோக்க தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். என்னது போலீஸ் எல்லாம் வருது? போலீஸ் எதுக்கு வராங்க? சார், சார் வாங்க சார். உங்களை தான் சார் நான் எதிர்பார்த்துட்டு போலீஸ் இருந்தேன். வந்திருக்காங்க. சார், எங்க அத்தையோட பெரிய பையன் அசோக் ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனேன் சார். ஆனா அவர் அங்க காணாம போயிட்டாரு சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ப்ளீஸ் நீங்க தான் அவரை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஸ்ரீஜா மேடம், உங்க டிராமாவெல்லாம் இதோட நிறுத்திக்கங்க. இங்க நான் காணாம போன கேஸ பத்தி விசாரிக்க வரல. அசோக்க கொலை பண்ண பார்த்த குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். போலீஸ், என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். ஹெல்ப் மீ. அம்மா, உண்மை என்னன்னு இப்ப வச்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. அன்னைக்கு மண்டபத்துல அசோக்க கொலை பண்ண பார்த்தது இவதான். இப்போ குடவுன்ல வச்சு அசோக்க துப்பாக்கியால சுட்டதும் இந்த ஸ்ரீஜா தான். இவ ஒரு கொலைகாரிமா. என்னங்க என்னங்க இது? என்னென்னமோ சொல்றாங்க. ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? சுபத்ரா, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலம்மா. என்னால இதை நம்பவும் முடியல. ஸ்ரீஜா போய் நம்ம அசோக்க ஒன்னும் புரியல. அத்தை, இல்லத்த, இந்த வீடியோவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அசோக்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனது மட்டும் தான் நிஜம். மத்தபடி இந்த வீடியோல இருக்கிறது நான் கிடையாது அத்தை. யாரோ என்ன ட்ராப் பண்ணி பழி வாங்க பாக்குறாங்க அத்தை. இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. என்ன சொன்ன? இவ இது மட்டும் பண்ணலப்பா, இது மாதிரி இன்னும் பல காரியம் பண்ணிருக்கா. ஐயோ அத்தை, என்ன நம்புங்க அத்தை. ராகவ் என் மேல இருக்கிற கோவத்துல இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மூடு ஸ்ரீஜா. இனி என் பிள்ளைங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எப்ப கூடவே இருந்து எங்க குடும்பத்துக்கு எதிராக சதி பண்ணியோ, இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. இன்ஸ்பெக்டர், முதல்ல இவளை கூட்டிட்டு போங்க. அத்தை, ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இவங்க சொன்னதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அத்தை. ப்ளீஸ் அத்தை. போதும், நிறுத்து. சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு போலீஸ் விசாரிப்பாங்க. நீ கிளம்பு போ. நான் போக மாட்டேன். விஷால் சொல்றத நம்பாதீங்க அத்தை. விஷாலுக்கும் இசைக்கும் என்ன கண்டாலே ஆகாது. என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் இப்படி ஒரு பிளானே பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத நம்புங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. நீ சொல்றத நான் நம்பணுமா? நீ சொல்றத கேட்டு ஏற்கனவே நான் என் பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சது பத்தாதா? என்னங்க என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? முதல்ல இவளை இங்க இருந்து போக சொல்லுங்க. இவ முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. அத்தை, அத்தை, ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கேளுங்க அத்தை. நான் ஹாஸ்பிடல் தவிர வேற எங்கேயுமே போகல அத்தை. அந்த வீடியோல இருக்கிறதே நான் இல்ல அத்தை. ஏய், சும்மா டிராமா பண்ணிக்கிட்டு நடிக்காதன. கண்ணுக்கு முன்னாடி வீடியோ காட்டியும் நீ இல்லன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். அம்மா, இவ்வளவு நம்பாதீங்கம்மா. அத்தை, அத்தை, ப்ளீஸ் அத்தை. அத்தை, ஏதாவது என்கிட்ட பேசுங்க அத்தை. அத்தை, ப்ளீஸ் அத்தை. அத்தை, 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 அத்தை. இன்ஸ்பெக்டர், முதல்ல இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். அத்தை, ப்ளீஸ் அத்தை. கூட்டிட்டு போ. கான்ஸ்டபிள் சார், இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. எஸ் சார்.
அத்தை 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 ப்ளீஸ் அத்தை நான் சொல்றது கேளுங்க அத்தை. அத்தை வாமா அத்தை வாமா. அத்தை வேண்டான்னு சொல்லுங்க சொன்னா அத்தை. கேளு, வா. அத்தை வேண்டான்னு சொல்லுங்க அத்தை. வாமா. அத்தை வா. அத்தை அத்தை வேண்டான்னு சொல்லுங்க அத்தை. ஐயோ அத்தை வாமா அத்தை எடுத்துட்டு வாங்க. என்ன விடுங்க. வாமா என் கைய விடுங்க. வா அத்தை வண்டியில ஏத்துங்க. என்ன விடுங்க. அத்தை ஏறுமா உள்ள ஏறு ஓ ஏறு போமா ஓ ஏறு என்ன விடுங்க. ஏறு அப்பாடா, நம்ம பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உட்காருங்க. பரவாயில்ல சார். வர்ஷினி அக்கா அக்கா வர்ஷினி அக்கா அம்மா இப்பதான் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. தேங்க்ஸ்க்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீயும் விஷாலும் இல்லனா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வர்ஷினி உன் கஷ்டம் எல்லாம் முடிஞ்சது. நம்ம எதுக்காக இவ்ளோ நாள் வெயிட் பண்ணோமோ அது எல்லாமே நடந்துருச்சு. இனிமே நீ எப்பவுமே சந்தோஷமா நம்ம வீட்ல ராகவோட ராணி மாதிரி வாழ போற. ராணி மாதிரி வாழ போறான்னு வாயில சொன்னா மட்டும் பத்தாதே இசை. உடனே அதுக்கான வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும். வர்ஷினி நீ வா, இப்பவே போய் சம்பந்திக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். ஐயோ சித்தி சித்தி இப்பவே எப்படி சித்தி அத்தை கிட்ட சொல்ல முடியும்? இப்ப பேசாம வேற எப்ப பேச சொல்ற? சித்தி நடந்த விஷயத்துல ஆல்ரெடி அத்தை ரொம்ப ஹர்ட் ஆயி போயிருக்காங்க. இப்ப போய் வர்ஷினிக்கு கல்யாணம் ஆனது, அவ கன்சீவா இருக்கிறது, இது எல்லாத்தையும் சொன்னா அத்தை இன்னும் உடைஞ்சு போயிடுவாங்க சித்தி. ஆமாமா, சித்தி ஒரு 2-3 நாள் போகட்டும், எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க. நானே அத்தை கிட்ட போய் பக்குவமா பேசுறேன் சித்தி. ஏடி ஓ அத்தை உடைஞ்சு போயிட போறாங்கன்ட்டு இவளை இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே வச்சிட்டு இருக்க போற? மாமா அதான் அக்கா அத்தை கிட்ட இன்னும் 2-3 நாள்ல சொல்றேன்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் வர்ஷினி, என்னம்மா? இரு. ஏய் இந்த 2-3 நாள்ல மட்டும் சம்பந்தியோட மனசு சரியாயிடுமா? இந்த பாருடி, எதையும் ஆற போட்டு செய்யற இடத்துல நீயும் இல்ல உன் வயிறும் இல்ல. சித்தி வெளியில தெரிய ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தான் அசிங்கம். சித்தி சித்தி நீங்க அவ்வளோலாம் யோசிக்காதீங்க சித்தி. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நானே அத்தை கிட்ட பேசுறேன். ப்ளீஸ் சித்தி. ஐயோ இசை, உனக்கு என்னோட பயம் புரியுதா இல்லையா? ஆ? நீ கேக்குற 2 நாள் டயத்துக்குள்ள போனவ வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா ஐயோ எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு போயிடுமே. அம்மா போதும் நிறுத்துமா. அக்கா சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. இரு வர்ஷினி. சித்தி ஆமா சித்தி, இனி ஸ்ரீஜா இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அப்படியே வந்தாலும் அத்தை அவள சும்மா விட மாட்டாங்க. இல்ல உங்க 2 பேருக்குமே என்னோட பயமே புரிய மாட்டேங்குது.